என்னதுங்க இது? ஒரு குழந்தையை போட்டு நம்ம எல்லாம் வந்து இந்த தானியங்கள்லாம் புடைக்கிற மாதிரி ஒரு முரத்தில் போட்டு. This video is sponsored by Buy-Mode Shopping app. This app is available at Play Store. நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. அதெல்லாம் புடைக்கிறாங்க. ஸோ இதுதான் உரம் எடுப்பது அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கு. இது வந்து உண்மையா பார்த்துருவாங்க. ஸோ இது நான் விசாரிச்ச வகையில ஒன்று உரம் எடுப்பது அப்படிங்கிறதுனா என்னங்கிற சொல்லிடுறேங்க. அந்த காலத்துல குழந்தைங்க பயங்கரமா அழுகுறாங்க, கழுத்து பகுதியில காது பகுதியில கை வச்சா வந்து பயங்கரமா வந்து கத்துறாங்க அப்படின்னா அவங்கள வந்து கொஞ்சம் ஒரு எண்ணெய் போட்டு கழுத்துல நீவி விட்டு அப்புறம் ஒரு வேட்டி அல்லது புடவை வச்சுட்டு அதுல குழந்தை வச்சுட்டு கொஞ்சம் இப்படி கொஞ்சம் ஷேக் பண்ணுவாங்களாம். இதுதான் உரம் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு அவங்க ஊர்ல எக்ஸ்பர்ட் இருப்பாங்க. உரம் எடுக்கிறதுங்கிறது ஆக்சுவலி டெக்னிக்கலா ஒன்றும் எந்த பயனும் கிடையாதுங்க. அதாவது உண்மையா இந்த மாதிரி கழுத்து பகுதியில காது பகுதியில கை வச்சு அழுகுறாங்கன்னா குழந்தைங்களுக்கு சகஜமா ஆர்டைட்டிஸ் மீடியான்னு சொல்லக்கூடிய காது வலி சகஜமா வரும். அதுக்கு தான் இந்த மாதிரி தொட்டா பயங்கரமா அழுவாங்க. அது இயற்கையாவே நிறைய டைம்ல அந்த சளி சரியாகும் போது சரியாயிடும், அல்லது காதுல இருந்து லைட்டா நீர் மாதிரி வடிஞ்சு ஒரு நாள்ல அது தானாவே சரியாயிடும். தேவைப்பட்டா நம்ம மருந்துகள் கொடுத்தா சரியாகும். ஸோ அதனால இந்த உரம் எடுக்கிறதுங்கிறது அறிவியல் பூர்வமான விஷயம் இல்லை. ஆனா இந்த நடைமுறையை என்னன்னு நிறைய பேர்த்து விசாரிச்சப்ப என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஆக்சுவலி உரம் எடுக்கிறது கிடையாது, இது வந்து ஒரு ஐதீகம்ங்க. அதாவது ஒரு வீடுகள்ல 3 குழந்தை 4 குழந்தை இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த அடுத்த பிறந்த குழந்தைய அவங்களுக்கு எடுத்துட்டு வந்து இந்த முரத்துல புடைச்சு ஒரு குப்பை தொட்டிலேருந்து எடுத்து வந்த மாதிரி அவங்க ஒரு சாங்கியம் பண்ணி அப்புறம் வந்து குப்பன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பெயர் வைப்பாங்களாம். எதுக்காகனா ஒரு குப்பை தொட்டிலேருந்து எடுத்துட்டு வந்தோம், ஸோ கண்ணு படாமல் இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஐதீகத்தில் வைப்பாங்களாம். ஆனால் அதுதான் வந்து இந்த காணொலியில் பண்ணுறதா வந்து நிறைய பேர் சொன்னாங்க பெரியவங்களை விசாரிச்சப்ப. ஸோ இது உரம் எடுக்கிறது கிடையாது. இது இப்போ தேவையா அப்படின்னா ஆக்சுவலாக தேவையில்லை. அந்த காலத்தில் நிறைய குழந்தைங்க இன்ஃபென்ட் மார்டாலிட்டி அதிகமாக இருந்ததுக்கு காரணம் என்னங்க? நிறைய தடுப்பூசிகள் கிடையாது. உங்களுக்கு ஈஸியாக 3-4 குழந்தைங்க சின்ன சின்ன நோயில் ஒரு நிமோனியா வயிற்றுப்போக்கு வந்தால் இறந்துருவாங்க. இப்போ இருக்கக்கூடிய நவீன வசதிகளில் மருத்துவ வசதிகளில் பிறந்த குழந்தைங்க 3 குழந்தைங்க 4 குழந்தைங்க இறக்குறதுல எங்கேயுமே நீங்கள் கேள்விப்படாத விஷயம். அதனால இந்த ஐதீகம் இப்போதைக்கு நம்ம ஊரில் தேவையே கிடையாது. இந்த மாதிரி புடைக்கிறதுலாம் ஏதோ பயங்கரமான எங்கள் ஐதீகம் சூப்பர் அப்படின்லாம் யாரும் வந்து கமெண்ட் போட்டுட்டு இருக்க வேண்டாம். இது இப்போ தேவையில்லாத ஒரு விஷயம். இது மாதிரி குழுக்கனா குழந்தைக்கு தலையில அடிக்கூட படலாம். நல்லதோ கெட்டதோ இந்த மாதிரியான 3-4 குழந்தைகள் இறக்குறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இப்ப நம்ம ஊர்ல நவீன மருத்துவத்தோட அட்வான்ஸ்மெண்ட்னால இல்ல. அதை வந்து நாம மனசுல ஞாபகம் வச்சு, முதுகு வலி மூட்டு வலிக்கு நம்ம முன்னோர்களுடைய சிறந்த தீர்வுனா அது ஆட்டுக்கால் சூப்பு மட்டும்தான். ஆட்டுக்காலை பக்குவமா வேக வச்சு அம்மிலேயே மசாலா அரைச்சு ஆட்டுக்காலை சூப்பா செஞ்சு அதை சுட சுட சாப்பிட்டா தீராத மூட்டு வலியும் குணமாகும். நான்வெஜ் விரும்பிகளுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் இந்த ஆட்டுக்கால் சூப்புங்க. சோ இது பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது. ஆட்டுக்கால் சூப் சாப்பிட்டா உங்களுக்கு மூட்டு வலி குணமாகுமா? சயின்டிபிக் உண்மை என்ன பாத்துருவாங்க. நார்மலா கறி சாப்பிடறதுக்கும் ஆட்டுக்கால் அந்த சூப் அந்த மாதிரி குடிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்துருவோம். நார்மலா நம்ம கறி சாப்பிடுறது மெயினா அதுல இருக்கக்கூடிய புரோட்டீன் கண்டென்ட்டுக்காக. ஆனா இந்த ஆட்டுக்கால் சூப்ல முக்கியமான விஷயம் இருக்குங்க. என்னன்னா நம்ம அந்த ஆட்டுக்கால் அதை சுத்தி இருக்கிற ஜவ்வு அதை வந்து நம்ம கொதிக்க வைக்கும் போது அதுல இருந்து கொலாஜன், அதாவது மெயினா நம்ம திசுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான புரோட்டீன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜெலாட்டின் அண்ட் கிளைகோசமினோ கிளைகான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கான்ட்ரைட்டின், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம ஜவ்வோட ஒரு ஸ்ட்ரென்த்துக்காக நம்ம உடம்புல இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதோட சேர்ந்து உங்களுக்கு சில வகையான அமினோ ஆசிட்ஸ், கிளைசின் அப்படின்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் அந்த ஆட்டுக்காலை கொதிக்க வைக்கும் போது அந்த சூப் அந்த தண்ணிக்குள்ள உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். அதை தான் நம்ம மெயினா வந்து குடிக்கிறோம். சரி, இதோட பயன்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னா மெயினா இந்த கொலாஜன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு உணவாவோ இல்ல மாத்திரை மூலமாவோ உட்கொண்டா மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு மிகவும் உதவுது. அந்த இன்ஃப்ளமேஷன், மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு அந்த உள் காயங்கள் இருக்கும், அதை குறைக்கிறதுக்கு உதவுதுன்னு ஆல்ரெடி நிறைய ஆராய்ச்சிகள் இருக்குங்க. டைரக்டா ஆட்டுக்கால் சூப்பையே ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு கொடுத்து 2016 ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்காங்க. அவங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் சிம்டம்ஸ் வந்து நல்லாவே குறையுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போன் பிராத் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய இந்த ஜெலாட்டின்ஸ் அதெல்லாம் ரிலீஸ் ஆகுறதுனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம அந்த கிளைசின்ங்கிற அமினோ ஆசிட் பொதுவாகவே நம்மளுடைய வயிறு ஆரோக்கியத்துக்கு நல்லது. நம்ம நிறைய லீக்கி கட் ஹெல்த் எல்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்க. அந்த வயிறு ஆரோக்கியத்துக்கு அதுல இருக்கக்கூடிய கிளைசின் அமினோ ஆசிட் உதவுது அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லியிருக்கு. இது இல்லாம வேற சில ட்ரேஸ் மினரல்ஸ் எல்லாம் கிடைக்கும். பட் மெயின் வந்து இந்த கொலாஜன், இந்த ஜெலாட்டின், இந்த அமினோ ஆசிட்ஸ், இதுதான் முக்கியமான விஷயங்க. இதுல முக்கியமான பாயிண்ட் ஒன்று சொல்லிடுறேங்க. நம்ம நார்மலா ஆட்டுக்கால் சூப் வைக்கிற மாதிரி இல்லாம நம்ம போன் பிராத்னு சொல்லுவோங்க. அதாவது ஆட்டுக்காலை மெதுவான ஹீட்ல கிட்டத்தட்ட 10-12 மணி நேரம் அப்படியே தண்ணியில கொதிக்க விட்டு அந்த தண்ணி குடிச்சாதான் அந்த போன் பிராத்ல மேக்சிமம் இந்த கொலாஜன் அப்புறம் இந்த ஜெலாட்டின்
கிரியாட்டின் இதெல்லாம் இருக்கும். நார்மலா நாம ஒரு அரை மணி நேரம் அந்த மாதிரி கொதிக்க வைக்கிறதுல இது கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி ஸ்டடீஸ்ல ப்ரூவ் பண்ணிருக்காங்க. உண்மையா மூட்டு வலிக்காக கொடுக்கறவங்க நம்ம நார்மலா ஆட்டுக்கால் சூப் வைக்கிற மாதிரி இல்லாம நீண்ட நேரம் ஸ்லோ குக்கிங்ல வாய்ப்பு இருந்தா நம்ம வந்து செய்ய முடிஞ்சா அதுக்கு ஸ்லோ குக்கர் அப்படின்லாம் கூட இப்ப கிடைக்குதுங்க ஆன்லைன்ல. அந்த மாதிரி வாங்கி அதுல ஆட்டுக்காலை வந்து போட்டு அதை வந்து அந்த தண்ணி எடுத்து போன் பாத் குடிச்சிங்கன்னா இது இருக்கிறதுலே இன்னும் உங்களுக்கு மூட்டு பிரச்சனை உள்ளவங்களுக்கு பெஸ்டா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க.